ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 18 verse 10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில கொரிந்து பட்டணத்தில் அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகள் எழும்பின. அந்த வேளையில் கர்த்தர் தரிசனமாகி சொன்ன வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Dear children of God, you must understand the Lord is with you always to protect you so that no one will attack you to hurt you. There are times in the ministry people may come against you when they see the souls are being saved. It is not the act of the people, it is the work of the devil. The devil will bring many people against the ministry, against the people of God who do God's ministry. So, this is the word God gives you today. God has many souls in this place. Your ministry is not over here. God will protect you. God will make sure that no one will attack you to hurt you, because God says, I am with you. When God is with you, no one can stand against you. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. No one will attack you to hurt you, because your ministry is not over here. I have many people in this place. That is what God says today. Don't be afraid of the people, those who come against you. Don't be afraid of the people, those who speak blasphemy against God and his people. But be of good courage. Stand against the devices of the devil. He will flee from you. என்னுடைய பிள்ளைகளே, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். நீங்கள் தைரியமாக இருங்க. காரணம், ஆண்டவர் இன்னும் அநேக ஆத்துமாக்களை தரப்போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது பவுல் இன்னும் 1.5 வருடம் அதே கொரிந்து பட்டணத்திலே தொடர்ந்து ஊழியம் செய்ததை நினைவு கொள்ளுங்கள். You need to remember that Apostle Paul continued to minister a year and a half in the same city to spread the gospel. Likewise, you need to also continue your ministry so that God's name will be glorified. Amen. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலம் பண்ணுகிறோம். தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்ப சத்துருவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், அற்புத அடையாளங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.